அகவன் மகளே அகவன் மகளே மணவகோப்பன் நன்னடங்குந்தும் குந்தொள் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னடங்குந்தும் பாடிய பாட்டே. மெய் சிலிர்த்தது அதை கேட்கும் போதெல்லாம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் உறவார் உடரையில் அவர் பொருட்டெல்லாருக்கும் பெய்யும் மழைங்கிறது அருமையான பாட்டு. இப்போ அறம் செய் வாங்க சொல்லலை, அறம் செய்ய விரும்ப சொல்கிறாங்கள. இப்போ விருப்பம் உண்டாக்கணுமா? அடுக்க முடியார் அறிதல் அறியன் தண்ணி கடக்குக்கிறதும் வேண்டாம். மடை தலையில் ஓடும் மீன் ஓட உருவின் வாழும் வரமும் வாடி இருக்குமாம். கொக்கு உக்குமது காய்பிடையல்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. சின்ன சின்ன பாட்டில் பெரிய பெரிய விஷயம் வச்சுருக்காங்க. திரும்பி ஊருக்கு போகும்போது நானும் ஒரு படத்தை ஓட்டி வச்சேன். நீங்களே போட்டீங்க? ஆமா. எந்த படம் தெரியுமா? உலகம் சுற்றும் வாலிபன். ஏன்னா நான் உலகம் சுத்திட்டே இருக்கேன், அதனால எல்லாரும் அதான் போடணும்னு சொன்னாங்க. சரி போட்டுடுவோம், நான் போட்டுட்டேன். டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் பார்த்தேன், 2 தடவை பார்த்தேன். தமிழர்களுடைய பண்பு அப்படின்னு நீங்க வியக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? விருந்தோம்பும் நவதோறும் நூல்நயம் போலும் பாயல்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நவதோறும் நூல்நயம் போலும் பாயல்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அந்திமழை வாசகர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நமது இன்றைய நேர்காணலுக்காக வந்திருக்கக்கூடிய விருந்தினர் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான தாமஸ் ஹிட்டோச்சி புரூக்ஷிமா அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க 2வது நேர்காணல் அந்திமலைக்காக உங்களை நேர்காணல் செய்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமை. ரொம்ப உங்களுக்கு பெருமை, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்குங்களா? ஆமா, ஏன்னா கடந்த முறை உங்களை நேர்காணல் செய்த போது நீங்கள் தூய தமிழில் பேச, நான் ஆங்காங்கே ஆங்கிலம் கலந்து பேச, அதை பார்த்து விட்டு வாசகர்கள் விருந்தினர் தமிழில் பேசுகிறார், நெறியாளர் ஏன் ஆங்கிலத்தில் பேசுகிறார் என்று என்னை வசைப்பாடி இருக்கிறார். அதனால நான் சற்று அச்சத்தோடு தான் உங்களை இந்த நேர்காணலில் தூய தமிழில் பேச வேண்டும் வச்சுக்கோங்க. மிக்க நன்றி, எனக்கு ஊக்கமூட்டியதற்கு நன்றி. சரிங்க. நீங்க திருக்குறள் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு திருக்குறள் மொழிபெயர்ப்பாளராக சிறப்பாக அறியப்படுறீங்க. கடந்த முறை சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் மேடையில் மிகச்சிறப்பாக பாடி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட பாராட்டெல்லாம் பெற்றீங்க. இந்த மாதிரி உலகம் முழுக்க நீங்க போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தமிழ் பயணம் மதுரையில் தொடங்கியது என்பது கடந்த முறை சொல்லியிருக்கீங்க. எந்த வருடத்தில் குறிப்பா நீங்க மதுரையில் இருந்தீங்க? வந்தது 98. 98, 99, 2000, ஒரு 2.5 வருஷம் தொடர்ந்து இருந்தேன். 2.5 வருஷம் அப்ப இருந்தீங்க. இப்போ அந்த நாஸ்டால்ஜியா, அந்த பழைய காலத்து நினைவுகள், மதுரையில் இருந்த நினைவுகள் உங்களுக்கு வருதா? வருதுங்க. அதாவது அந்த காலத்துல சில படம் நான் பார்த்தேன். அதாவது படையப்பா, உயரே, முருகன், இன்னொன்னு துள்ளாத மனமும் துள்ளும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா கண்டு கொண்டேன், அதெல்லாம் பார்த்தேன். இப்போ அந்த பாட்டும் எனக்கு பறிஞ்சிருக்கு. இப்போ அதை கேட்கும் போதெல்லாம் அந்த காலத்துல ஒரு படம், அந்த பாட்டு இன்னும் ஓடிட்டே இருக்கு பாட்டு. அப்ப பாடல் தான். அப்புறமா இப்போ நல்ல பாடல்லாம் வருது இல்ல? அப்பப்போ பாட்டும் பாக்குறது உண்டு. மிகச்ச மகிழ்ச்சி. நீங்க திருக்குறள்ல புலமை வாய்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஔவையார்லயும் நல்ல ஆர்வம் கொண்டு நீங்க அறிமுகமானதே உங்களுக்கு ஔவையார் தான் முதல்ல. அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அதாவது ஔவையார் எனக்கு ஒரு ஒரு மாபெரும் கதவை திறந்து வச்சாங்க எனக்கு. அதாவது ஆரம்பத்தில் பேச்சு தமிழ் படித்த பிறகு, எழுத்து தமிழ் படித்த பிறகு இலக்கியம் படிக்கணும், செய்யுள் படிக்கணும்னு வாத்தியார் சொன்னார். என்னுடைய தமிழ் ஆசிரியர், பேராசிரியராகிய முனிவர் கூவை ராமகோடிங்கிறவர் ஔவையார் அருளிய மூதரை படிக்கணும்னு சொன்னார். சரி படிப்போம்னு நான் ஊற்றிக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு 25 வெண்பாக்கள் பணம் வச்சார், அதுவும் படித்தேன். அந்த வெண்பா படிக்கும்போது, பாடும்போது, பாட்டானது என்ன செய்ய முடியும், எப்படி இருக்க முடியும், செய்யுள் எப்படிப்பட்டதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பி ஊருக்கு போன பிறகு, அதுக்கு முன்னாடி, அதாவது ஔவையார் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆங்கிலத்திலையும் கூட கவிதை படிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ இது இல்லை,
எனக்கு புரியாது பாட்டெல்லாம். ஏதோ கவிதை படிக்கணும், அது பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுப்பாங்க, இது நல்லதுதான். ஆனா எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை அது படிக்கணும், புரியல. ஆனா ஔவையார் படிச்ச பிறகு ஆங்கிலத்திலையும் கூட கவிதை படிக்க ரசிச்சு படிக்க முடிஞ்சது வாங்கினால. அதனால அப்போ இருந்து ஔவையார் மேலே ஒரு பற்று நம்ம சொல்லலாம். இப்ப மூதுரையில நீங்க படிச்ச பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது? எத்தனையோ இருக்கு. ஒண்ணு, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் உறவார் உடரையில் அவர் பொருள் எல்லாருக்கும் பெய்யும் மழைங்கிறது அருமையான பாட்டு. அந்த பாட்டுல அந்த 2வது அடி இருக்க, புல்லுக்கும் அங்கே பொசியுமாம், என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு சொற்றொடர். ஏன்னா அதுல அந்த ஓசை நயம் இசை நயம் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அருமையான பொருள், அருமையான கருத்து அந்த பாட்டுல இருக்கு. எல்லாரும் ஒரு பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இப்ப நீங்க திருக்குறளையும் படிச்சிருக்கீங்க, திருக்குறள் இது இல்ல நீங்க தொடர்பு படுத்த முடியுமா? ஆமாங்க, அதாவது நல்ல வாங்கி இருக்கிறதுனால தான் உலகம் இருக்கு இல்லையா? இதே மாதிரி எங்கே பண்புடைமை என்கிற அதிகாரத்துல பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவென்றால் மண்புக்க மாய்வது மண் என்று ஒரு அடிக்கிறாரு நம்ம வள்ளுவர். அவர் நல்ல வாங்க பண்படியாளர் இருக்கிறதுனால தான் உலகம் இருக்கு. இதே மாதிரி கண்ணோட்டம் என்னும் அதிகாரத்துல கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் கரையை உண்மையான உண்டு உலகு. அதில் பார்த்து அந்த 2ம் வர்ற மாதிரி என் மனசுல வரும். நல்லவங்க 4 பேர் இருக்கிறதா மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. இது புறநானூர்லயே சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, உண்டால் அம்மை உலகம் என்கிற பாட்டு, அருமையான பாட்டு. அது மாதிரி ஒரு சங்கிலி தொடர் போல தமிழ் இலக்கியத்துல ஆரம்பத்திலிருந்தே ஒரு அருமையான கருத்து. பாரதியார் வள்ளுவரையும் ஔவையாரையும் பார்த்து சொல்லும் பொழுது கவிதை சுருக்கமா இருக்குது, அவை பாட்டிட்டேன்னு சொல்றாரு. இப்ப அப்படி சொல்லும் பொழுது சில சமயம் ஆத்திச்சூடியை பற்றி விமர்சனங்கள் வைக்கும் பொழுது குழந்தைகளுக்கு போய் இதை நீங்க சொல்றீங்களே புரியுமா, அறம் செய்ய விரும்பு 60 சின்னம்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு ஔவையாருடைய ரசிகர் எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதாவது ஒரு விதமா பார்த்தா இந்த பாட்டு லேசான பாட்டு, ஒரு எளிமையான பாட்டு. அறம் செய்ய விரும்பு இது சொல்லிடலாம், ரொம்ப புரியுமா, ஒரு அளவுக்கு புரியும். ஆனா அந்த பாட்டுங்கிறது ஒரு விதை, அத மனசுக்குள்ள வைக்கணும். அந்த விதை எப்போ முளைக்குமோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். சின்ன வயசுல படிச்சது அது ஒரு முதிர்ந்த காலத்துல அப்புறமேல ஒரு 20 வயசு 30 வயசு 40 வயசு அப்போ அந்த பாட்டு அப்படியே இருக்கும். அப்போ யோசிக்கலாம், அறம் செய்ய விரும்பு சொல்றாங்களே, இப்போ அறம் செய் அவங்க சொல்லல, அறம் செய்ய விரும்பு சொல்றாங்கல்ல, இப்போ விருப்பம் உண்டாக்கணுமா? அப்படி அந்த காலத்துல அந்த கருத்தை அப்படி வச்சிருக்காங்களா? அப்போதான் நமக்கு வியப்பா வரும். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல படிச்சது இது தண்ணி அது தண்ணி, இது ஒரு பாட்டு அது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு நம்ம பாக்குறோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 பாட்டு சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு, ஈவது கரவேல், அதாவது உங்களால ஒரு உதவி செய்ய முடியுமா, அது செய்யுங்க, அது முயற்சி வைக்காதீங்க. ஆனா உடையது விளம்பேல் அதுவும் சொல்றாங்க. அதனால உங்களுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு காட்டாதீங்க. ஆனா அந்த தக்க நேரத்துல ஒரு உதவி செய்ய முடியுமா, அப்போ செய்யுங்க. அதாவது அந்த பக்கம் கொண்டு வரணும். நம்ம அதாவது அந்த ஆத்திச்சூடிங்கிறது முழுசு பார்த்தாதான் அந்த முழு அறிவு நுண்ணறிவு நமக்கு கிடைக்குங்க. இப்ப நீங்க ஔவையார்ட்ட எழுதும்போது தமிழர்கள் எழுதுவார், இந்திய இலக்கிய சிற்பிகள்ல ஔவையார் பத்தி எழுதும்போது ஔவையார் ஓமைகளை கையாள்வதில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஔவையார் இஸ் நோன் ஃபார் சிம்பிளிசிட்டி as well as simile. ரெண்டுமே, அதாவது எளிமையா எழுதுவதற்கும் ஓமைகளை பயன்படுத்துவதற்கும் புகழ் பெற்றவர். இப்ப 2ல உங்களை கவர்ந்தது எது? அது அருமையான கேள்வி. ஆனா எனக்கு ஒண்ணுதான் சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. அதாவது அந்த எளிமை இருக்கிறதுனால நம்ம படிச்சிருவோம், கொஞ்சம் தைரியத்தோடு நம்ம படிக்கலாம். ஆனா அந்த உவமை இருக்கிறதுனால நம்ம ரசிச்சு படிக்க முடியுது இல்லைங்களா? ஒரு பாட்டு, அடக்க முடியார் அறிதல் என் தண்ணி கடக்குறதும் வேண்டாம், மடை தலையில் ஓடும் மீன் ஓட ஒரு மீன் வரவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அப்படி அந்த காட்சி இருக்கு.
மடை இருக்கு, கோக் இருக்கு, இந்த மீன் ஓடிட்டே இருக்கு. தக்க ஒரு நல்ல பெரிய மீன் வரட்டும், அப்போ டக்குன்னு இது பிடிச்சிடும். அந்த காட்சி இருக்கிறதுனால தான் அந்த பாட்டு அப்படி தங்கிடும். ஆமா, நின்றுடும், அங்கேயே இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனா அந்த எளிமையும் அந்த உவமையும் சேர்ந்ததுனாலதான் அந்த ஔவையாருடைய சிறப்பு. ஆமாங்க. இப்ப இதை நீங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் பொழுது இப்ப வந்து சின்ன சின்ன அறிவுரைகள் எல்லாமே அது வந்து நீங்க வந்து எந்த விதத்துல அதனுடைய நயத்தை கொண்டு வரீங்க? ஏதாவது 1-2 வரிகள் ஆத்திச்சூடியிலேருந்து நீங்க மொழிபெயர்த்ததுன்னு சொல்லி அதனுடைய நயத்தை நீங்க எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? உங்களுடைய பொயட்டிக்கல் எஃபர்ட் அப்படிங்கிறது அதுல எப்படி இருக்கு? ஆமா ஆமா. இப்போ ஆத்திச்சூடியில ஊக்கமது காய்பிடையல்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. இந்த ஊக்கம் அவ்வளவு முக்கியமானது. அது ஆங்கிலத்தை எப்படி மொழிபெயர்த்திருக்கீங்கன்னா லூஸ் நோ என்தூசியாசம். அதாவது அந்த லூஸ்ங்கிறது என்தூசியமே அந்த அந்த ஓசைனம் கொஞ்சம் ஆவது கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அது எப்படி மொழிபெயர்த்திருக்கீங்க. எளிமையான மொழிபெயர்ப்புக்கும் உதாரணம் உண்டா நீங்க பண்ணது? ஆமா ஆமா ஆமா. அதாவது நானும் இந்த எளிமையும் வரணும், கொண்டு வரணும், அதே நேரத்துல அந்த உவமை அப்படியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு நான் பண்ணிருக்கேன். வேற ஏதாவது 1-2 ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஐ எம் ஈட் டு உன். அது ரொம்ப கொஞ்சம் அந்த எளிமை என்னை கவர்ந்து இது எப்படி மொழிபெயர்த்திருக்கீங்கன்னா கிவ் தென் ஈட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா ரொம்ப பேரு ஆத்திச்சூடி கொஞ்சம் லேசான பாட்டு, சின்ன பசங்களுக்கு பாட்டு, எதுக்கு இந்த அப்புறம் அது எதுக்கு படிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா அந்த சின்ன சின்ன பாட்டுல பெரிய பெரிய விஷயம் வச்சிருக்காங்க. ஐ எம் ஈட் டு உன். சரி, மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. ரொம்ப பேர் அது சரி கொடுக்கணுங்கிற கருத்து தான் இப்போ வலியுறுத்துறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்தது நீங்களும் சாப்பிடுங்க. நாம இருக்கிறதெல்லாம் குடித்தாச்சுன்னா நாம சாப்பிடறதுக்கு இல்லாம போயிடுமா? இல்ல அப்படி பண்ணாதீங்க. கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. அந்த பக்குவமும் அந்த சின்ன சின்ன பாட்டுலயே இருக்கு. அது எனக்கு ரொம்ப வியப்பான விஷயம். ஒரு சிந்தனை தொடர்ச்சி, ஒரு சங்கிலி தொடர் போல இப்ப திருக்குறள் இருக்கும். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னா செய்தார்க்கு இனியவை செய்யாக்கால் என்ன பைத்ததோ சால்பு அப்படின்னு சொல்லுவாரு. இன்னா செய்தார் ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்து விடன்னு சொல்லுவாரு. கொண்டன்னு இன்னா செய்யணும் ஒன்று நின்று உள்ள கெடும் சொல்லுவார். அதே மாதிரி ஔவையார்கிட்ட இந்த மாதிரி சங்கிலி தொடர் மாதிரியான சிந்தனைகள், அது வந்து இதுல சொன்னது ஐயமிட்டு ஒன்று சொன்னது, அது வந்து பின்னால மூதுரையிலோ நல்வழியிலோ வர்ற மாதிரி அந்த மாதிரியான தொடர்பு ஏதாவது பாக்குறீங்க? ஆமாங்க ஒன்று இருக்கு. எங்கே நல்வழியில 10வது பாட்டு. ஆண்டு தோறும் அறந்து பிறந்தாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் மத வழியை நாம் போம் அளவும் எமக்கென்ற ஈட்டு உண்டு இரும். அதாவது அந்த கருத்து ஐயமீட்டு உண்ணுங்கிற கருத்து கொஞ்சம் ஒரு விரிவாக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னும் ஒரு அகன்ற ஒரு காட்சி, ஒரு அகன்ற ஒரு கருத்து கொடுக்குறாங்க, கொள்கை கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாயிருச்சு. அதனால இப்போ நீங்க வந்து ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி 4மே படிச்சிருக்கீங்களா? ஆமா, அதாவது வந்து நல்வழி, மூதுரை நல்லா படிச்சிருக்கேன், ஆத்திச்சூடியும் நல்லா படிச்சிருக்கேன். இப்போதான் கொன்றைவேந்தன் இப்போ படிக்கிறேன். ஏன்னா இப்போ மொழிபெயர்க்கிறேன். அதனால இப்போதான் அதில் கொஞ்சம் இறங்கி இருக்கேன். இப்போ நான் பொதுவா ஆய்வாளர்கள் 4 ஔவையார் பத்தி சொல்றாங்க. சங்க காலத்து ஔவை, இடைக்கால ஔவை, தனிப்பாடல்கள் பாடிய ஔவை, விநாயகர் அகவல் பாடிய பிற்கால ஔவை, 4 ஔவையார் சொல்றாங்க. உங்களுக்கு எந்த ஔவையார் ரொம்ப பிடிச்ச ஔவையார்? நீதி நூல் ஔவையார் முதல்ல சனிச்சதுனால அங்க மேல ஒரு பற்று. அது மட்டும் இல்ல வாங்க தான் அந்த செய்கள் உடைய சிறப்பு வழிகாட்டினால எனக்கு வந்து ஒரு தனி பற்று. ஆனா வாங்க பாட்டு படிச்சதுனால சங்க காலத்திலையும் ஒரு ஔவையார் இருக்காங்க. அவங்க எழுதிய பாட்டும் படிக்கணும்னு ஆசை வந்தது. அதனால அந்த சங்க காலத்து ஔவையாரும் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச புதுவர். அவங்க பாடின பாட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது? 2ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று வந்து புறநானூல்ல
அது வருது. நாடாகோன்றோ காடாகோன்றோ அவளாகோன்றோ மிசையாகோன்றோ எவ்வளவு நல்லவர் ஆடுவார் அவ்வளவு நல்ல வாழைய நிலனை. அருமையான பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. அதாவது வந்து அந்த மலையில் வாழ மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, இங்கே வாழ்ற மக்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, நம்ம பிரித்து பார்க்கலாம். ஔவையார் என்ன சொல்கிறாங்க, அது அப்படி இல்லை. எங்கே நல்ல மக்கள் நல்லா வாழ்கிறாங்களோ அங்கே நல்ல நிலம் நல்ல நாடு தெரிஞ்சுக்கோ அப்படி நல்லா சொல்கிறாங்க. அப்போது குறுந்தொகையில் ஒரு அருமையான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அகவன் மகளே மனுவக்கோப்பன் நன்னடுங்குந்தும் குந்தொள் அகவன் மகளே பாடுக பாட்டை இன்னும் பாடுக பாட்டை அவர் நன்னடுங்குன்றும் பாடிய பாட்டை. மெய் சிலிர்த்துது அதை கேட்கும் போதெல்லாம். அதுல இன்னொரு இது இருக்கும் பாத்தீங்கன்னா, அவர் வந்து மனவுக்கொப்பன்னு நன்னெடும் கூந்தல், அங்கேயும் நன்னெடும் போட்டிருப்பாங்க, கூந்தலுக்கும் குன்றத்துக்கும் நன்னெடும் குன்றம். புலவர் அகத்தியலிங்கம் எழுதியிருப்பாரு, தமிழ் செம்மொழி அப்படிங்கிறது இந்த ஒரு பாடல் உதாரணம் அப்படின்னு. ரொம்ப நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா 24 வார்த்தை என்னமோ வரும், அதுல பாத்தீங்கன்னா 14 வார்த்தை தான் வரும். ரிப்பீட்டேஷன், நிறைய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி தொல்காப்பியர் ஏந்தல் வண்ணம் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்க. அற்புதமான பாட்டா சொல்லியிருக்கீங்க. சங்ககால ஔவைக்கு அற்புதம். இப்ப வந்து நீங்க ஔவையார் பத்தி நீங்க வாசிச்சுட்டே வரும் பொழுது, ஒரு இடைக்கால அவையில நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஔவையாரா இருக்கீங்க, அதுக்கப்புறமா தனிப்பாடல் அவையும் ரொம்ப புகழ் பெற்றவர். அதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு ஒரு 2-3 ரொம்ப பிடிச்சது இருக்கு. இப்போ ஞாபகத்தில் இருக்கான்னு தெரியல, ஆனா கருத்து ஞாபகம் இருந்தா கூட. ஆமா. அதாவது இந்த பாட்டு, கற்றது காய்மண் அளவு கல்லாதது உலக அளவு என்று குற்ற கலைமடந்தை ஒத்துக்கிறார். அருமையான பாட்டு. இன்னொன்று என்னன்னா, வான்குருவியின் கூடு ஆரம்பிக்கும் வெண்பா. அது ரெண்டும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெண்பா நல்ல ஔவையாருடைய வெண்பா ரொம்ப தனித்துவமானது இல்லையா? ஆமா. ரொம்ப எளிமையா இனிமையா பாடி வச்சிருக்காங்க. தமிழ்ல வெண்பாவில் புகழேந்தின்னு சொல்லுவாங்க. ஆனா நெல்லை கண்ணன் ஒரு பெரிய பேச்சாளர் சொல்லுவார், வெண்பா அப்படின்னா ஔவையார் தான், ஔவையாரும் ஆனா புகழேந்தியோட ஔவையார் பாடல் தான் எளிமையா இருக்கும்ட்டு. ரொம்ப அற்புதமான இது. நீங்க இப்போ உங்க மதுரை வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கு மதுரையில நீங்க இருக்கும் பொழுது நீங்க ரொம்ப ரசிச்ச விஷயங்கள் மதுரை மக்கள்கிட்ட, நீங்க அங்க இருக்கும்போது இப்போ வந்து ஒரு அலைபேசி காலம் பரபரப்பா இருக்கு. நீங்க 90கள்ல இருந்திருக்கீங்க. அப்போ வந்து இப்படி எல்லாம் இருந்துச்சா அலைபேசி இந்த மாதிரி? இல்ல, அதெல்லாம் அப்புறம் வந்தது. அப்ப என்ன பொழுதுபோக்கு அப்பெல்லாம்? அதாவது வந்து நான் ஒரு கிராமத்துல தங்கினேன் இல்லையா, வல்லையப்பட்டின்னு சொல்லி ஒரு மதுரை விமான நிலையம் அருகில் உள்ள ஊர் வல்லையப்பட்டி. அங்கே வந்து ஒரு மந்தை, அந்த மந்தையில் அப்பப்போ படத்தை ஓட்டுவாங்க. ஒரு திரையை வச்சு முங்க வச்சு கட்டி நல்ல படத்தை ஓட்டுவாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் போடுவாங்க. ஏதாவது ஒரு விசேஷம் காது சடங்கு அந்த மாதிரி இது வைப்பாங்க. நானும் அங்கே ஒரு தொடர்ந்து ஒரு 2.5 வருஷம் இருந்தேன். இப்போ திரும்பி ஊருக்கு போகும்போது நானும் ஒரு படத்தை ஓட்டி வச்சேன். நீங்களே போட்டீங்க? ஆமா. அது எந்த படம் தெரியுமா? உலகம் சுற்றும் வாலிபன். ஏன்னா நான் உலகம் சுத்திட்டே இருக்கேன், அதனால எல்லாரும் அதான் போடணும்னு சொன்னாங்க. சரி போட்டுருவோம், நான் போட்டுட்டேன். ஆமா. அது மட்டும் இல்லாம அந்த மந்தை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா அங்கே வந்து தென்னையில் உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருக்கலாம், அரசியலை பற்றி, இல்லை சின்ன பசங்க விளையாடிட்டே இருப்பாங்க. அங்கே வந்து பாய் பிரிச்சு தூங்குவாங்க அந்த காலத்துல. இப்போ வந்து அந்த காய் பேசி வந்ததுனால எல்லாரும் தனி உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இருந்தாலும் அங்கே போய் உட்காந்து பேசிட்டே இருக்கலாம். ஆனா கொஞ்சம் அந்த வித்தியாசம் எனக்கு படுது. ஆமா. இப்போ நீங்க அமெரிக்கால ஷியாட்டில் இருக்கீங்க. ஆமா. இப்போ வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள்ல போய் பேசிருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா போச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஊர்லயும் பெரிய ஊர்லயும் ஒரு தமிழ் சங்கமோ மன்றமோ வச்சிருக்காங்க. ஒரு 70-80 அந்த அளவுக்கு இருக்கு. அதனால சிகாகோ, வாஷிங்டன், பாஸ்டன், ஆஸ்டன், ஹியூஸ்டன், சான் ஃப்ரான்சிஸ்கோ அந்த மாதிரி ஊரெல்லாம் நான் போய் பேசிட்டு வந்திருக்கேன். அங்கங்கே வந்து ஆண்டு விழா, அந்த தமிழ் பள்ளி இருக்கு இல்லையா, ஆண்டு விழா இல்லை முத்தமிழ் விழா
ஏதாவது வச்சு என்னை கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பெருமை, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு போயிட்டு வரேன், இப்போ பேசிட்டு வரேன். வேற தமிழர்கள் வாழக்கூடிய வேற நாடுகள் இந்தியா அப்போ சிங்கப்பூருக்கு 3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். மலேசியாவும் போயிட்டு வந்திருக்கேன். டொராண்டோ அங்கே ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ பேர் இருக்காங்க, தமிழ் பேசுகிற மக்கள் இருக்காங்க. அது ரொம்ப ஒரு தனி அங்கே இப்போ அங்கே வந்து ரொம்ப பேர் வந்திருக்காங்க. அதனால அங்கே வந்து அந்த லங்கை தமிழ் கொஞ்சம் இப்போ புரிஞ்சுக்கிறேன். அந்த வித்தியாசம் அங்கே இங்கே எப்படி வருதுன்னு இப்போதான் எனக்கு கொஞ்சம் படிக்கிறேன். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஜென்ரலி நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் வருவாங்க. நான் அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்கறதுனால பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ் கற்றுக்கணும். தமிழ் கற்றுக்கிறதுக்கு நிறைய திரைப்படங்கள் பார்ப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் உண்டா? ஆமாமா, அது குறிப்பா இப்போ இந்த தடவை வரும்போது டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் பார்த்தேன். 2 தடவை பார்த்தேன், பெரிய ஃப்ளைட்டு. அப்போ அது அந்த நம்ம சொல்றோம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வந்து கதிக்கிறோம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அழகா இருக்குன்னு வடிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நான் கொஞ்சம் கேட்டு ரசிக்கிறேன். இப்போ வந்து நீங்க வந்து தாமஸ் ஹிட்டோச்சி புருக்ஷிமா அம்மா வந்து ஜாப்பனீஸ் தாய்மொழி அம்மாவுக்கு. ஆனா அம்மா வந்து ஜாப்பனீஸ் பேசுவாங்களா? உங்களுக்கு பேச மாட்டாங்க. அதாவது வந்து 2ஆம் உலக போர் நடந்த பிறகுதான் அம்மா பிறந்தாங்க. அந்த காலத்துல எல்லாரும் ஆங்கிலத்துல மட்டும் பேசணும்னு ஒரு கருத்து இருந்திருக்கு. அதனால தாத்தா பாட்டி அவங்களுக்குள்ள ஜாப்பனீஸ் பேசிக்குவாங்க, அம்மாவோட பேச மாட்டாங்க. அம்மாவுடைய பீரியட்ல அங்க வந்துட்டாங்களா? ஜப்பான்ல இருந்து எப்போ வந்தீங்க? அது வந்து என்னுடைய கோழு தாத்தா 20ஆம் நூற்றாண்டுல தொடக்கத்துல வந்தாங்க. என்னுடைய கொழு தாத்தா வந்தாரு. தாத்தா பாட்டி அங்கேதான் பிறந்தாங்க, ஹவாய் தீவுல. அது ஒரு தனி இடம். ஆனா தாத்தா திருப்பி அங்கே போய் படிச்சுட்டு வந்தாரு, ஒகினாவா அங்கே போய் படிச்சுட்டு வந்தாரு. அதனால அவங்க அந்த ஒகினாவனுடைய ஜாப்பனீஸ் பேசிக்குவாங்க. ஆனா அம்மா புரிஞ்சுக்குவாங்க, ஆனா அவளை பேச மாட்டாங்க. அதனால அம்மா வழியா எனக்கும் வரல, தங்கச்சிக்கும் வரல. தங்கச்சி கொஞ்சம் படிச்சிருக்கா, அதுக்கப்புறம் எனக்கு தான் தமிழ் வந்திருக்கு. உங்களுடைய திருக்குறளை வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸா பயன்படுத்துறோம். நீங்க வந்து பன்னாட்டு புத்தகத்துள்ளாக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப வந்து சமீபத்துல மாவோரி லாங்குவேஜ்ல பீட்டர் டவுலிங் வந்து மொழிபெயர்த்த போது நீங்க இன்டராக்ட் பண்ணிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு? அது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். முதல்ல அவர் என்னுடைய மொழியாக்கத்தை கொஞ்சம் நல்ல பாராட்டி பேசினாரு, அது எனக்கு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அந்த மாவோரி மொழிக்கும் திருக்குறளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அந்த பண்பாட்டிலேயே ஒரு தொடர்பு இருக்குன்னு அவர் சொன்னாரு. அதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா போச்சு எனக்கு. அதை பத்தி நமக்கு பேசணும், அவரோட அந்த மொழிபெயர்ப்பாளரோடு பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்போ உங்களுடைய திருக்குறள் வந்து நம்ம பல மொழிகள் எடுத்து போறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸா பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கின்ற பொழுது இப்போ வந்து ஸ்பானிஷ் உங்களுக்கு தெரியும்? ஆமாங்க, இல்லையா? ஸ்பானிஷ்ல வந்து நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? ஸ்பானிஷ் நான் அங்கே போய் மெக்சிகோ நாட்டுக்கு போய் நான் கத்துக்கிட்டேன். அது வித்தியாசமான ஒரு முறையில நான் கத்துக்கிட்டேன். 6 பக்கம் கவிதை, 4 பக்கம் உரைநடை நான் படித்தேன், மனப்பாடம் பண்ணிட்டேன் முடியறதுக்கு முன்னாடி. அதனால அந்த 10 பக்கமே சொல்ல முடிஞ்சது புரியாது. அதாவது அந்த மொழியின் அமைப்பு உள்வாங்கணும், அதை பத்தி ஆங்கிலத்துல யோசிக்காம அது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இலக்கணம் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். திருக்குறளை ஸ்பானிஷ்ல மொழிபெயர்ப்பதா இருந்தா உங்க நீங்களே மொழிபெயர்க்க முடியும், அல்லது செய்யலாம். ஆமா, அல்லது யாராவது மொழிபெயர்த்தாங்க, நல்ல ஒரு கவிஞரை கூப்பிட்டு மொழிபெயர்ப்பு செஞ்சா அருமையா இருக்கும். தமிழ்நாடு வந்து தமிழ் நீங்க பல்வேறு இடங்கள்ல போய் பேசியிருப்பீங்க. இங்க வந்து புத்தகத்துள்ளாக்கு வர்றது மட்டும் இல்லாம நீங்க பல்வேறு இப்ப சமீபத்துல எங்கெங்க போனீங்க? எப்படி வந்து நாமக்கல் தமிழ் சங்கத்துல பேச கூப்பிட்டாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே பேசினேன். அதுக்கப்புறம் ராசிபுரம் திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரியில் அந்த தமிழ் துறையில் பேச கூப்பிட்டாங்க. அங்கே வந்து ஒரு 450 மாணவங்க படிக்கிறாங்க, தமிழ்லையே படிக்கிறாங்க. அதை பார்த்து கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கே வந்து அந்த அரங்கத்தில் நல்லா கவனமாக கேட்டாங்க.
அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. நவீன இலக்கியம் படிக்கிற ஆர்வம் உண்டா உங்களுக்கு? இருக்குங்க. சமீபத்தில் பெருமாள் முருகன் எழுதிய வான்குருவியின் கூடு என்கிற ஒரு இலக்கிய கட்டுரை தொகுப்பு, தண்ணி பாடலை பற்றிய ஒரு தொகுப்பு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை மொழிபெயர்க்கணும்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அந்த தனி பாடலோடு வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு எழுதி வச்சிருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஒரு கவிஞர் இல்லையா? ஆமா. ஆங்கிலத்தில் எழுதுவீங்க. ஆமா. உங்களுக்கு பிடிச்ச கவிஞர்கள் யாரு? ஆங்கிலத்திலயா? ஆங்கிலத்துல, தமிழ்ல வந்து ஔவையார், திருவள்ளுவர், பாரதியாரும் கூட ரொம்ப எனக்கு ஆண்டாள், அவங்க 4 பேரும் எனக்கு ரொம்ப முக்கியமான வாத்தியருங்க நம்ம சொல்லலாம், இல்லை நண்பருங்க நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் ஒரு 5-6 பேர் எனக்கு கொஞ்சம் முக்கியமாக வழிகாட்டிருக்காங்க. வெண்டல் பேரி என்கிறவர், டெனிஸ் நெபல்டாஃப், W.S. மர்வன், ஹேடன் கரூத், சாம் ஹேமல், அந்த சில பேர் சொல்ல முடியுது. ஆனால் எனக்கு வேடிக்கையானது என்னென்னா, அந்த தமிழ் தான் எனக்கு ரொம்ப கொடுத்துருக்கு இலக்கியத்தில். ஏன்னா எவ்வளவு இது தொன்மை வாய்ந்த ஒரு மொழி. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் இலக்கிய மரபு தொடர்ந்து வருது, அத்தனை வருஷம் தொடர்ந்து வருது, இடைவெளி இல்லாமல். அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து நல்ல ஒரு தூய தமிழடியில் பேசுகிறீங்க. பட் ஆனால் இப்போ மக்கள்கிட்ட வந்து அந்த டைக்ளாசியான்னு சொல்கிற மாதிரி தூய தமிழில் பேசாத ஒரு தன்மை, அல்லது வந்து நீங்கள் தாய்மொழியில், அது எல்லா மொழிகளுக்கும் ஒரு இதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ தமிழ் மொழியில் நீங்கள் சந்திக்கும் பொழுது இல்லை நம்மளே நல்லா பேசுகிறோன்னா இவங்க சரியாக பேசுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போது வந்தது உண்டா? அந்த மாதிரி எனக்கு அந்த எண்ணம் வரல. நான் என்னோட பேசுகிறாங்க, பேசுவோம், அவ்வளோதான் எண்ணம். ஆமாம். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்த உங்களுடைய அனுபவத்தில் தமிழர்களுடைய பண்பு அப்படின்னு நீங்க வியக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? விருந்தோம்பு தான். அன்பா கூப்பிடுது, சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இருந்துட்டு போங்க, ஒரு வாரமாவது இருந்துட்டு போங்க, அந்த மாதிரி பார்த்து ஆரம்பத்தில் அதை பார்த்து நீங்க நம்பல, இருந்துட்டு போகலாமா, இப்போதான் வந்திருக்கேன், தங்கிட்டு போகலாமா அப்படி. நமக்கு அந்த பழக்கம் அவ்வளோ இல்லை அங்கே அமெரிக்காவில். அது மட்டும் ஒரு வாரம் ஆவதா, இல்லை ஒரு மாதம் ஆவதா, இருந்துட்டு போகலாமா, ஐயோ ரொம்ப தொந்தரவு இருக்குமேன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு அப்போது. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் அது அந்த விருந்தோம்பலானது அது ஒரு தொடக்கம். ஏன்னா நம்ம உருவாடணும். அதுவும் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் உங்களை அண்ணன் நான் கூப்பிட்டேன் இல்லையா, அதே மாதிரி நான் தங்கி இருந்த கிராமத்தில் எனக்கு தம்பி, அண்ணன், மதனி, மாமா, மச்சான், எல்லாரும், அக்கா, எல்லாரும் இருக்காங்க. அப்போது அதாவது நம்ம விருந்தோம்புலேருந்து நம்ம ஒரு குடும்பம் ஆகிடுக்கிறோம். அதுவும் நான் ரொம்ப பார்த்து வீழ்ந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க? அதாவது நீங்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா திரும்ப ரீவிசிட், அதாவது வந்து மொத்தமாக ஒரு 10 தடவை என்ன வந்திருக்கேன். மொத்தமாக ஒரு 5 வருஷம் 5.5 வருஷம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்ததில் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்க்கும் உங்களை வந்து எல்லா இடத்துலையும் அடையாளம் கண்டுக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. இப்போ வந்து அதுக்கு ரொம்ப எனக்கு புதுமையான ஒரு அனுபவம். சமீபத்தில் இந்த சென்னையில் தான் ஒரு ஆட்டோ கூப்பிட்டேன், ஒரு இடத்துக்கு போகணுன்னு உட்காந்துட்டேன். அப்போது நான் எங்கே போகணுன்னு சொல்லும் போது அவர் கேட்டுட்டாரு, நீங்கள் டிவியில் வந்திருக்கீங்களா அப்படி கேட்டுட்டாரு. நான் வந்திருக்கலாம் அப்படின்னேன். அப்போது நான் சொன்னேன், நீங்கள் இந்த சீன் விட்டு விருந்து வாங்க பிறகு இந்த ஒரு பேச்சு நான் பேசினேன், அதை நீங்கள் கேட்டிருக்கலாம் நான் சொன்னேன். அப்போது அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போது திருமந்திரம் படிக்கிறாரு. அதை பற்றி நம்ம ரொம்ப சந்தோஷத்தோடு பேசிக்கிட்டே போனோம். அப்புறம் வந்து 5-6 குறள் பேசிக்கிட்டே போனோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயம், அந்த நல்லவாங்க இருக்கிறதுனால தான் நம்ம ஊடகம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அவரும் இதே கருத்து சொன்னார். ஆமாம், ஒரு 4-5 பேர் நல்லவங்க இருக்காங்க, இல்லாட்டி ஊடகம் இல்லை. அவரே சொன்னார் இதே கருத்து. சங்கத்து காலம் இருந்து இங்கே வந்து ஒன்று ஆட்டோக்காரர் கெட்டு வந்திருக்குன்னு. அதான் பண்பாடு.
டாக்டர் தாமஸ், நீங்களாம் திருக்குறள் நீங்க பாடுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உங்களுக்கு உருவாயிடுச்சு. போன வாட்டி விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் பாட்டு அற்புதமா பாடுனீங்க. அது மாதிரி எங்களுக்கு இந்த வாட்டி வேற ஒரு திருக்குறள் நீங்க பாடி காட்டணும். சரிங்க. நான் திருவள்ளுவரை எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு ஒரு நண்பர். அதனால நட்புங்கிற அதிகாரத்தில் எனக்கு பிடிச்ச குறள் என்னன்னா, நவல்தோறும் நூல்நயம் போலும் வயதோறும் பண்புடையாளர் தொடர்புங்கிற குறள். அது எப்படி மொழிபெயர்த்திருக்கீங்கன்னா, லைக் relishing good books, relating to the wise. அது பாடணும்னா, நவல்தோறும் நூல்நயம் போலும் பயல்தோறும் பண்புடையாளர் தொடர்பு, நவல்தோறும் நூல்நயம் போலும் பயல்தோறும் பண்புடையாளர் தொடர்பு, like relishing good books, relating to the wise, like relishing good books, relating to the wise. சூப்பர். அருமையா பார்த்தீங்க. நன்றிங்க டாக்டர் தாமஸ். உங்களோட இரண்டாவது உரையாடல், ஏற்கனவே உங்க அந்திமலை உரையாடல் யாராவது பார்த்திருக்காங்களா? உங்கள்ட்ட யாராவது பார்த்திருக்காங்க? நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 2-3 பேர் வந்து கேட்டு சொன்னாங்க, அந்திமலை நேர்காணல் பார்த்துட்டேன், அப்போ உங்க ரசிகர்கள் ஆயிட்டேன், நீங்க நேரில் பார்க்குறேன்னு ரொம்ப அபூர்வமா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுமான்னு தெரியல, குரல் பாட்காஸ்ட் அந்திமலையில போடுறோம் இல்லையா, இது வரைக்கும் 12 நேர்காணல் வந்திருக்கு, 12 ஆளுமைகளோட நேர்காணல் வந்திருக்கு. இது வரைக்கும் அதிகமாக பார்க்கப்பட்ட நேர்காணல் உங்க நேர்காணல். அப்படிங்களா? ஆமா, போன பிப்ரவரியில பண்ணோம். அது வந்து அதிகமான விரல் பார்க்கப்பட்டிருக்கு. 92,000 பேர் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது ஔவையார் நேர்காணலும் அதே மாதிரி ஒரு பெரிய நிறைய பேரால் பார்க்கப்பட்டு நிறைய, அடுத்த வாட்டி நீங்க அடுத்த பிப்ரவரியில வரும்போது வேற என்ன நம்ம பேசுறது அப்படின்னு முடிவு பண்ணுவோம். சரிங்க. நம்ம நேரம் ஒதுக்கி இந்த அந்திமலைக்காக நேர்காணல் தந்ததுக்காக நன்றிங்க.